அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் நமக்கு எக்ஸாம் தேர்வு தேதி வந்து பார்த்தினாக்கா செப்டம்பர் 28, 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா புதுசாக வந்து பார்த்தினாக்கா டிஆர்பி போர்ட்லேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு. தேர்வு தேதி ஒத்தி வைக்கப்பட்டது, தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன் ஒத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் தான். ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக 10/7/2025 அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் 28/9/2025 என அறிவிப்பு செய்யப்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதுக்கான தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்நிலையில் அதே நாளில் டிஎன்பிசி நடத்தும் குரூப் 2 அண்டு குரூப் 2A சர்வீஸ் தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 28 குரூப் 2A அண்டு குரூப் 2 சர்வீஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்கா தேர்வு நடக்கிறதுனால நம்முடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்காங்க. அவ்வளோதானே தவிர ரொம்ப நாள் 1 மாதம் 2 மாதம் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நமக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தினாக்கா இப்போது எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண அந்த 10ஆம் தேதியிலேருந்து மொத்தமாகவே சேர்த்து நமக்கு 80 நாள் மட்டும்தான் இருந்தது. அதுலேயும் நேற்று ஒரு நாள் போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, அப்போ 2 நாள் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா நமக்கு வெறும் 78 நாள் தான் இருக்குது. ஸோ எப்போது செப்டம்பர் 28 அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம் தள்ளி போகும். எவ்வளோ நாள் தள்ளி போகும்? 1 வாரம் தள்ளி போகும், இல்லை 2 வாரம் தள்ளி போகும், அவ்வளோதான். அப்போ அடிஷ்னலாக நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 1 வீக் 7 நாளோ இல்லை 14 நாளோ கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லோரும் பிளான் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் வந்து பண்ணால் இத்தனை நாளில் சிலபஸை முடிக்கணும்னு எல்லாம். அப்போ அத்தனை நாளைக்குள்ளே சிலபஸை முடிங்க. பேலன்ஸ் நமக்கு எத்தனை நாள் எக்ஸாம் தள்ளி போகுதோ அத்தனை நாளும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எக்ஸாம் தள்ளி போகும்னு சொல்லிட்டு ஷெடியூலை மாற்றிடாதீங்க. ரொம்ப நாளெல்லாம் தள்ளி போகாது, அதிகபட்சம் 1 வாரம் தள்ளி போகும். தொடர்ந்து படிங்க, கண்டினியூஸாக படிங்க, பிளான் பண்ணி படிங்க. ஸோ சிலபஸை வச்சுட்டு படிங்க. ஏன்னா எல்லாத்துமே நியூ சிலபஸில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வேர்டுக்கான நோட்ஸையும் தேடி தேடி படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் எல்லாரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.